ஹாலிவுட்டுக்கு நேராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் சார் அவங்கவுங்க கேரக்டர் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க சார். இதில் தனித்தனியாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆர்யா, கௌதம், மஞ்சு வாரியர், அதுல்யா, நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்தாலும் சரி, வெங்கடண்ணன், எல்லாரோட ஆக்டிவும் அவங்கவுங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன் நல்லா தானே இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே தேவையில்லை, சீனியர் ஆக்டர் இருக்கிறதுலே சீனியர் ஆக்டர் இங்கே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்டுக்கு நேராக இருக்கு. சூப்பராக தானே பண்ணியிருந்தாங்க. கௌதம் கார்த்திகோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்கண்ணா. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்ட் 2 லீட் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆர்யா, கௌதம் கார்த்திக் வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதான் சொல்கிறேன்ல, படத்தில் ட்விஸ்ட்டு தான், ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெலாம் குறைச்சலே இருக்காது. ஆர்யா சார் அதாவது ஃபைட் சீன்ஸ் அவங்களோட அந்த பாடி எதுவும் ஃபிட்டாலாம் வச்சுக்கிட்டு அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுவும் கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸ் தாங்க. படத்தில் நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியர் அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்போ இந்தியன் ரா ஏஜென்ட்டுக்கு டேரக்டர் மாதிரி இருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோலும். 2 இப்போ நான் எண்டு சீக்வன்ஸ் நான் எதிர்பார்க்கல 2 வைப்பாங்கன்னு. ஆனால் 2 வந்தால் நல்லாயிருக்கும். அது கதை இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு மாதிரி போர் இல்லாமல் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். சரத்குமார் அதான் சொன்னேன் இல்லைங்க, சரத்குமாரோட எண்டு ட்விஸ்ட் தான் நான் நல்லா இருக்கு. நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை, படம் பார்த்தா பிடிக்கும் அவங்களுக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது செகண்ட் ஹாஃபில் சீட்டோடைய எஜ்ஜிக்காக கொண்டாந்துடுறாங்க. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். மஞ்சு வாரியார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்யா ஃபிசிக்கலாக ரொம்ப நல்லா இருக்காங்க. அதை விட கௌதம் கார்த்திக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. நைஸ் மூவி. சரி, ஸ்பெய் மூவி இது. அவங்களுடைய தியாகம் என்ன அப்படிங்கிற கண்டென்ட் தான் அவங்க கடைசியாக கொண்டாந்து வைக்கிறாங்க. இது செகண்ட் ஹாஃபுங்கிறனால ஓகே, அது கமர்ஷியல் மூவி ட்ரெண்ட் வாய்ப்பு உண்டு. அது செகண்ட் ஹாஃப் நம்ம வந்தால் தான் சார் சொல்ல முடியும். மேபி வந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத ட்விஸ்ட்டு நிறைய, படம் முழுக்கவே ட்விஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல படம் சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ரொம்ப ஆர்யா ஃபிசிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நைஸ் மூவி. தாராளமாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. என்ன மெசேஜ்னா, பாலிடிக்ஸ் நடக்கிற விஷயம், அந்த மாதிரி சொசைட்டிக்கு என்ன, ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எந்த லெவலுக்கும் போய் ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. வில்லனா சொல்ல வேணாம், அவரோட வில்லன்ஸும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு கௌதம் கார்த்திக். படம் பார்க்க சொல்லி தெரியும், ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம். கனெக்ட் ஆகுது ப்ரோ, அதுக்கான இது சொல்லிட்டாங்க, ஃபுல்லாக ரிவீல் பண்ணல. பட் ஆனால் லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம்லாம். பார்த்து சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும் ப்ரோ. இந்த பாட்டும் நல்லா தான் இருக்குது, பாட்டும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரத்குமார் போர்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது ப்ரோ. கேஸ்டிங் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. படம் மஞ்சு வாரியர் அப்புறம் ரைசா இவங்களாம் சின்ன கேரக்டர்ஸாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்யா, கௌதம் கார்த்திக் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க சூப்பராக. பிஜிஎம்லாம் வேறு லெவல் ப்ரோ. ஓகே, தேங்க். நல்லா இருக்கு. இட்ஸ் a good experience. all Arya, Gautam, Manju Warrior, all were very nice. Yeah, எல்லாமே நல்லா இருக்கு. wonderful experience. Yeah, thank you. I'm not aware of that. Yeah, thanks. அது நல்லா வந்திருக்கு. எஸ். ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். நிறைய ஸ்பை த்ரில்லர் படங்கள்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் இது ஒரு முன்னோடின்னு வச்சுக்கலாம். உண்மையாகவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று கெஸ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். பட் அதுக்கப்புறம் வேற ஒரு கெஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே சின்ன ஒரு அட்டம்ப்ட்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த அட்டம்ப்டெல்லாம் பாராட்டலாம். சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது.
கிளைமேக்ஸ் ஓவராலாக கொஞ்சம் இழுக்காமல் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் வரும்போது அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. பார்ட் 2 லீடுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. மேபி இப்போது இந்த படத்தில் உள்ள இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் தவிர்த்துட்டு பார்ட் 2 இன்னுமே ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாக எடுத்தால் மேபி அந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்கும். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். இந்த நார்மலாக இந்த கமர்ஷியல் படங்களில் இருக்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம வந்தால் இந்த முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம் தான். ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக வரவங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. நல்லா இருக்குது. அது முதல் முறையாக நெகட்டிவ் எடுத்திருக்காரு கௌதம் கார்த்திக், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பாராட்டலாம். அதே மாதிரி ஆர்யாவுக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி, அவர் ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. அது எல்லாரையும் மஞ்சு வாரியர் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லணும். ஆர்யா இன்க்ளூடிங் ஆர்யான்னு சொல்லணும். அவங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. பாட்டெல்லாம் சேர்க்காம எது தேவையோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பாலிவுட்ல அந்த ஸ்பை படம்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆக்சுவலி ஏஜென்சியோட ஒரு மூவி. ஏஜென்ட்ஸ் லைக் பண்ணுறவங்க இந்த படம் நல்லா பார்க்கலாம். நிறைய ஆக்ஷன் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் உண்மையிலே ஒர்த்தான மூவிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் காட்டும் போதாக இருக்கட்டும், சிசி காட்டும் போதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சிசி பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே ஒரிஜினலாக தெரிஞ்சது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நிறைய ஆக்ஷன்ஸாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. கண்டினியூஸ் ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்களோட இது சூப்பராக இருந்தது. உண்மையிலே கௌதம் கார்த்திக் அவரை வந்து வில்லனை காட்டுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, ஆனால் கடைசி பார்த்தா அவரை வில்லனை காட்டின அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஒரு சில இடத்துல லாஜிக்கலாக இல்லாட்டாலுமே அவரை ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆர்யாவோடது மஞ்சு வாரியர்ஸோட 2 பேரோட காம்பினேஷனில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர்ஸ், ஆர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. அது சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட் 2ல அவர் தான் மெயின். இப்போ அவர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்ட் 2ல போகுது. ஆனால் எனக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. நல்ல ஒரு ஏஜென்ட் படம். ஸோ இதோட எக்ஸ்ட்ராவாக எனக்கு டெக்னிக்கலாக தாண்டி ஸ்டோரி ஓரியன்டாகவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணும். விஷுவல் சூப்பருங்க. உண்மையிலே ஹாலிவுட் லெவலில் இருந்தது. உண்மையிலே அதான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங் படம். ஏன்னா ஒரு நியூக்ளியர் காட்டும் போது நம்மளுக்கு அது மைனஸாக தெரியக்கூடாது. அந்த இடத்துல நம்ம டெக்னிக்கலாக தோத்துட்டோம்னாலே படம் டோட்டல் அவுட்டு. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரில. ஆனால் ஈஸியாக நம்மளுக்கு புரியுது. தமிழில் தான் இது பண்ணுறாங்க, இப்போ ஈஸியாக புரியுது. பிஜிஎம் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது படம். அருமையான படம். ஆர்யா கௌதம் கார்த்திக் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக கௌதம் கார்த்திக் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தனி ஒருவனில் அரவிந்த் சாமி பண்ண மாதிரி பண்ணியிருந்தார். ரேசி ஸ்க்ரீன் ப்ளே, எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸு, லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மஞ்சு வாரியரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 2.5 hours தான். ஷார்ட்டாக தான் போகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸோ 2.5 hours நல்லா ஷார்ட்டாக போன மாதிரி இருந்தது. நல்லா இல்லை, லேடிஸை பிடிக்குமான்றது டவுட் தான் சார். ஃபேமிலி ஆடியன்ஸு லேடிஸை வந்து கவர் பண்ண முடியல. இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷனில் எல்லோரும் அவங்களாம் பார்ப்பாங்க. எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் பார்ப்பாங்க. ஐடி செக்டர் எல்லாம் பார்ப்பாங்க. ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சில ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நல்லா தான் இருந்தது. பார்க்க வேண்டிய அது வந்து பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது சார். அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கணும். அது சொல்லலை. அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்கணுன்னா தாராளமாக படம் பார்க்கலாம். கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அது எவ்வளோ கனெக்ட் ஆகுன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் கனெக்ட் ஆகலாம், சில பேர் கனெக்ட் ஆகாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக எடுத்துகிட்டு போயிடலாம் படம். மொத்தத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், ஜாலியான படம், ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 2.5 மணி நேரம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இதை பற்றி யோசிக்காமல் பார்க்க. ஏன்னா யோசிக்க விட மாட்டாங்க. நம்ம வெளியே எடுத்து யோசிக்கிறது. நான் ஒரு 2 மணி நேரம் ஃபோனெல்லாம் பார்க்கவே இல்லை. அடுத்தது என்ன தான் போயிருந்தேன். அந்த விதத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
எஃப்ஐஆர் பிடிச்சவங்க நிச்சயமாக பிடிக்கும் இந்த படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகே. கௌதம் கார்த்திக் தான் படத்தில் பெரிய சர்ப்ரைஸு. என்ன இருந்தால் அருண் விஜய் மாதிரியான ஒரு ரோலு, அதேமாதிரி அவருக்கு பெர்ஃபார்மன்ஸும் அதேமாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியர் இன்னொரு சர்ப்ரைஸு, சரியான ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. கிளைமேக்ஸில் வந்து ஆர்யா கௌதம் கார்த்திக் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. அதே அளவுக்கு ஈக்குவலாக மஞ்சு வாரியரும் ஃபைட் பண்ணுறாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங், ஃபாரின் லொக்கேஷன்ஸு, கலர் டோன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப ஃப்ளாட்டான ரேட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு ஓகேவான ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் படம். ட்விஸ்ட்டு ரொம்ப கிளைமேக்ஸில் வர ஒரு லாஸ்ட்டு ட்விஸ்ட் மட்டும்தான் எதிர்பார்க்காம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. இதுதான் வரப்போகுதுன்னு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைட்டு செம்மையாக இருந்துச்சு. சேசிங், ஃபாரின் லொக்கேஷனில் ஒரு சேசிங் இருக்குது, அது நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டும் கௌதம் கார்த்திக் ஆர்யா பண்ணுற கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சமயத்துலேயே கிளைமேக்ஸ்லேயே மஞ்சு வாரியரும் ஃபைட் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது அவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து. ஏன்னா இதை பார்ட் 2 சொல்லும் போதே ஏதோ மிஷன் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, பட் அது என்னன்றதை நான் கவனிக்கலை. பட் வேறு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ரிவீல் பண்ணிட்டாங்க, அது யாருன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இதில் அடுத்து ஆர்யாவுக்கும் சரத்குமாருக்கான ஒரு ஃபைட்டு நல்லா இருக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. உளவுத்துறை பார்க்காதவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும், உளவுத்துறை பார்த்தவங்களுக்கு அதோட படத்தோட ரீமேக் மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் படம் ஃபுல்லாகவே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா நிறைய கேரக்டர் உள்ளே இருக்காங்க. இப்போ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக ஆர்யா சார், வில்லன் சார் எல்லாமே நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்படியே படம் ஒரு ஆர்வமாக பார்த்துனே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஃபைட் சீன் தானே, ஃபுல்லாக நியூக்ளியர் வெப்பன், அந்த பாம்பு பிளாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கடைசியில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. 6 பேக்லாம் வச்சுருக்காரு இந்த படத்தில். படம் வேறு லெவலில் இருக்கு. அவர் ஃபைட் சீன் நிறைய பண்ணுறாரு. நிறைய கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். அதை ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. செகண்ட் ஆஃப் பார்ட் வந்தால் தெரியும். செகண்ட் பார்ட் இருக்குது, மிஸ்டர் எக்ஸ் பார்ட் 2 இருக்குது, பார்க்கலாம். பிஜிஎம் தான், சண்டை வரும்போதெல்லாம் பிஜிஎம் தான் போகிறாங்க. அந்த ஒரு மாதிரி டொயின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அதுதான் அந்த இப்போ பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்குது, பாகிஸ்தான் மாதிரி அது இது நடக்குது. அதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். புதுசாக இருக்குது கதை, பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட வந்து ஃபேமிலி படம் தான், எதுவும் தப்பான சீன் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலி படம் தான்.